ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஆமேன். இதை தொடர்ந்து நான் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அன்பை பற்றி நான் பேச விளைகிறேன். அன்பு எப்படியாப்பட்டது? அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும், தாங்கும். அப்படிதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதை நாம் நிலைநாட்டுகிறோமா, இல்லை அன்போடு நாம் வாழ்கிறோமா, சகோதரர்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நாம் அரவணைக்கிறோமா என்று பார்த்தோமானால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இங்கு நாம் பார்த்தோம், அன்பு இல்லை என்றால் என்ன நடக்கும்? அன்பு இல்லை என்றால் ஒருவருக்கு ஒருவர் சமாதான குலைச்சல் ஏற்படும், வீட்டிலே சமாதானம் இருக்காது, சண்டை சச்சரவு ஏற்படும். அப்ப அன்பு இல்லாத இடத்தில் யார் உட்காருவா அப்படின்னா த டீமன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானது இருக்கிற இடத்துல அன்பு, சமாதானம் எல்லாம் இருக்கும். சமாதானக்காரராய் பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்படுகிறார். அப்ப அந்த இடத்துல அன்பு இல்லைன்னா அங்க ஈவில் ஸ்பிரிட் வந்துவிடும். ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னா என்ன? பிசாசு. அந்த பிசாசு வந்துட்டான்னா நம்மளுக்குள்ள சமாதானத்தை தர மாட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த குமாரன் என்று கூட பாராமல் அவரை பலி செலுத்துவதற்காக இங்கே உலகத்திற்கு நம்மேல், மனிதர்கள் மேல் கொண்ட அன்பினாலே தன் சொந்த குமாரனை நமக்காக இங்கே பலி கொடுத்தார். இங்கே பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆகையால் மீறுதலினாலே ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் தப்பிக்கும்படியாய் தன் சொந்த குமாரனை இங்கு நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். நான் இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு படிக்கிறேன். 5வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம். ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாய் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின. மோசையின் நியாயப்பிரமாணம் கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனாலும் பாவங்கள் பெருகின. ஆனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்ட போது கிருபையான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டப்பட்டது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே நான் பாவியாய் இருந்த நான் மீட்புக்குள்ளாய் நான் சேர்க்கப்பட்டேன். நான் மீட்புக்குள்ளாய் நான் வந்துவிட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் முத்திரை குத்தப்பட்டிருக்கிறேன். இங்க பாருங்களேன், இந்த பிசாசானவன் இங்க வந்து விட்டான் அப்படின்னா என்னெல்லாம் அங்க நடக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36வது வசனம் நான் படிக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அதுக்கு முன்னாடி மேல இருக்கிற வசனங்களை நான் படிக்கிறேன். 32ல இருந்து. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வாயினாலேயே சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவரை பிரதிபலிக்கிற, ஆண்டவருடைய செய்களையும் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறதான சிந்தையையும் அந்த செயலையும் நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும் பொழுது, ஆண்டவரை நாம் அவருக்கு சாட்சியாய் நாம் வாழ்ந்து காட்டும் போது ஆண்டவர் பிரியப்படுகிறவராகவே இருக்கிறார். இங்க பாருங்க, மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிற எவனும். அறிக்கை என்பது உங்களுடைய நடத்தை, உங்களுடைய நல் நடத்தை, ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை. அதை தான் இங்கே நான் பார்க்கிறேன். என் பிதாவுக்கு முன்பாக நான் மறுதலிப்பேன். யாரெல்லாம் அவருக்கு எதிராக இங்கே செயல்படுகிறார்களோ, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக நம்மை மறுதலிக்கிறவராகவே இருக்கிறார். 32வது வசனம் நான் படிக்கிறேன். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவிற்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன்.
மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அதுக்கப்புறம் கீழே வர்ற வசனத்துக்கு பாருங்க, எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்கவே வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே மனுஷகுமாரன் சொல்றாரு. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் நம்ம மேல் அன்புள்ளவராகவே இருந்தார், ஆனாலும் தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் இங்கே ஏன் மனுஷகுமாரன் இவ்வளவு கோபமாக இந்த மனிதர்கள் மேல் இப்படி பேச வேணும்? 34வது வசனத்துல நம்ம படித்தோமானால், பூமி மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்று இங்கே பேசுகிறார். அப்ப பட்டயம் என்றால் என்ன? உங்களை சிறைப்படுத்துகிற, உங்களை நெறிப்படுத்துகிற, உங்களை ஆண்டவர் பிள்ளைகளாய் மாற்றுகிற அந்த வேலையை செய்வதற்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார். அன்பு செய்கிறவராகவே இருக்கிறார். உங்களிடமும் அந்த அன்பை எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த ஃபேமிலிக்குள்ளார அந்த ஒன்னஸ் வர மாட்டேங்குது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படி என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பதை நாம் மறந்து சாத்தானின் பிள்ளைகளாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஏன் சாத்தான் மனிதனை வஞ்சித்தான் என்று பார்த்தால் அது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ஆதியாகமத்தில் ஏவாளை அவன் வஞ்சித்ததினாலே ஏவாளின் மூலமாக அத்தனை பேரும் பாவிகளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய சிந்தனை செயல் கிறிஸ்துவின் சிந்தனையாய் இல்லாமல் உலகத்தான் சிந்தனையாய் இருக்கிறது. உலகத்தின் அதிபதி என்று நம் வேதத்திலே படிக்கிறோம், அவனுடைய சிந்தனையாய் இருக்கிறது. அப்ப அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெட்கப்படுத்தும்படி மனிதர்களை அவன் கைக்குள்ளாக வைத்து தேவன் மனிதன் மேல் வைத்திருக்கிற அன்பை குளறுபடி செய்யும்படியாக, அவனை திசை திருப்பும்படியாக சாத்தான் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை எனக்கும் என் வீட்டாருக்கும் பகை உண்டானால் இது உங்களால் உண்டான பகை அல்ல, மனிதனால் உண்டான பகை அல்ல, இது முழுக்க முழுக்க பிசாசினால் உண்ட பகை. அதை நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் அனைவரும் சேர்ந்து அந்த பிசாசானவனை, அந்த டெவில் ஸ்பிரிட்டை நீங்கள் விரட்டுகிற ஒரு ஜெபத்தை நீங்கள் கையாள வேண்டும். ஜெபமே ஜெயம். ஜெயம் எங்கே இருக்கிறதோ அங்கே கிறிஸ்துவானவர் இருப்பார், ஆவியானவர் அங்கே இருப்பார். எங்கே தோல்வி இருக்கிறதோ, எங்கே வெற்றிக்கு எதிராய் செயல்படுகிறார்களோ, சந்தோஷத்துக்கு எதிராய் செயல்படுகிறார்களோ, அங்கே பிசாசானவன் அந்த சந்தோஷத்தை குலைக்கிற, அதை கெடுத்து போடுகிற ஒருவனாய் அங்கே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவனை விரட்டி அடிக்கிற அந்த வல்லமையை ஆண்டவரிடம் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிற மக்களாய் நாம் மாறுவோம். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த காலத்துல பைபிளை படிக்கிறாங்க, கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் படிக்கிறாங்க. படித்த பிறகு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனை வரும், வீட்டில் சமாதானம் இருக்காது, சண்டை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் எழுதியிருக்கு. இப்போ ஒரு விஷயம் கெட்டது நடக்க போகுதுன்னா அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் தடுக்கிற வேலையை தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர, இதுக்கு ஒத்து போகிற திருச்சபையில கூட இதுக்கு ஒத்து போகிற பிரச்சனை வரதான் செய்யும், இது இப்படிதான் இங்கே பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பைபிளுக்கு ஆதரவாக செய்கிற ஒரு மனிதர்கள் இருப்பார்களானால் அது ஆண்டவர் அந்த அந்த மனிதர்களை ஆண்டவர் கண்டிப்பாக நேசிப்பாரா என்று தெரியவில்லை. அதனால்தான் இங்க சொல்றார், மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிற எவனோ. அப்ப அறிக்கை என்பது ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு சாட்சியாய் நாம் அறிக்கையிடுகிறதையே ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். அப்ப எல்லா ஆசீர்வாதத்தையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் சுயத்தினாலே வந்திருக்கிறது, நான் நினைத்ததினாலே இதை நான் செய்தேன் என்ற பெருமை நமக்குள்ளே வருமானால் கர்த்தர் நம் கண்டிப்பாக பிரியப்பட மாட்டார். சாத்தானானவன், லூசிபர் என்பவன், ஏஞ்சலாக அவனுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராய் அவன் செயல்பட்டதினாலே, எல்லாம் எனக்குரியது என்று அவன் மனதிலே அந்த பெருமை வந்ததினாலே அவன் கீழே தள்ளப்பட்டான். பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை வரம் அளிக்கிறார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்ப வீட்டிலே பெருமை இருக்கிறது என்றால், எனக்குள்ளே பெருமை இருக்கிறது என்றால், என் பிள்ளைகளுக்குள்ளே பெருமை இருக்கிறது என்றால், நாம் பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு சொல்லணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் தாழ்மையாக இருக்க வேண்டும், தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், தன்னை
மரணத்தின், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம் பிலிப்பியர்ல. அந்த தாழ்மை எங்க போயிருச்சு, அந்த தாழ்ச்சி எங்க போயிருச்சு? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தாழ்மையோடு இருப்போம், பெருமையை நாம் விரட்டி அடிப்போம். பெருமை பிசாசுக்குரியது, தாழ்மையோ கிருபையோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரியது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.